ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். ஏஜி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொளியில் லக்கணத்தில் சனி இருந்தால் என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லக்கணத்தில் சனி பகவான் மந்தன், மெதுவாக செயல்படக்கூடியவர். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்குனாலே 2.5 வருட காலங்கள் ஆகும். சுமார் 2.5 வருஷம் இருப்பார். ஜம்முன்னு இருக்கக்கூடிய கிரகம். ஆனால் சனி உழைப்புக்கு அஞ்சாதவர். கடின உழைப்பு. மெதுவாக மந்தனாக செயல்பட்டாலும் மெதுவாக நகர்ந்தாலும் கொடுத்த வேலையை கடினமாக செயல்பட்டு உழைப்புனா என்னது, காசுனா என்னது, உழைத்தால்தான் காசு வரும். உழைப்பை நம்பர்கள் சனியுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். உழைப்பு கடின உழைப்பு. எந்த துறையிலும் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை மனங்கோணாமல் ஈஸியாக எடுத்துக்கிட்டு செய்யக்கூடியது இந்த சனியுடைய ஆதிபத்தியம். சனியுடைய ஆதிக்கம் பிறந்தவர்கள் இதெல்லாம் ஈஸியாக செய்வாங்க. சனி பகவானுக்கு சொந்த வீடை பொறுத்த வரைக்கும் மகர லக்கணம், கும்ப லக்கணம். இது ரெண்டுமே சனி பகவானுக்கு சொந்த ஆட்சி வீடு. உச்ச வீடுங்கிறது துலாம் லக்கணம், நீச வீடுங்கிறது அவருக்கு பகை வீடுன்னு சொன்ன மேச ராசின்னு சொல்லலாம். லக்கணத்தில் சனி இருக்கிறார். லக்கணத்தில் சனி இருந்தால் எல்லா லக்கணத்தில் சனி இருந்தால் உங்களுக்கு அவர் கெடுதல், பொறாமைக்காரர், மெதுவாக செயல்படக்கூடியவர், மந்தன், வம்பு இழுக்கிறவர் அப்படின்னு பொதுவாக லக்கணத்தில் சனி இருக்கிறவங்கள வச்சு சொல்லக்கூடாது. லக்கணத்தில் சனி இருந்தாலே கடுமையான உழைப்பாளி சொல்லியாச்சு. மேச முதல் 12 லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதி விலக்கு இருக்கிறது. மேச லக்கணத்தில் இருந்தார் அவர் நீசம். அவர் நீசம் பெற்றிருக்கிறார், பலம் குறைந்திருக்கிறார், ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் என்று அர்த்தம். பாவத்தன்மை உள்ள சனி பகவான் என்று அர்த்தம். மேசம் விருச்சிக வீடு அவருக்கு முழுமையான பகை வீடு. மற்ற வீடு அதுக்கடுத்தால் உள்ள பகை வீடுங்கிறது கடகம், சிம்மம். அவருக்கு முழுமையான ஜென்ம பகை என்று அறியப்படக்கூடிய லக்கணம்ங்கிறது கடகம், சந்திர பகவானுடைய வீடு. சிம்மங்கிறது சூரிய பகவானுடைய வீடு. இந்த 4 வீடு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் தன்மையும், மற்ற வீடுகள் இதை தவிர மற்ற வீடுகள் எல்லாமே அவருக்கு ஓரளவு நல்ல வீடுகள். மகரம், கும்பம் ஆட்சி வீடு. தனுசு, மீனங்கிறது ஒரு நட்பு வீடு, சுபக்கிரக வீடு. ரிஷபம், துலாம்ங்கிறது யோகாதிபதி வீடு. மிதுனம், கன்னிங்கிறது அவருடைய உயர்ந்த நட்பு வீடு, புதன் பகவானுடைய வீடு. இந்த மாதிரி நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய, யோகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல உழைப்புக்கு பெயர் பெற்றவர், கடின உழைப்பாளி, தொழில் வித்தகர், எந்த தொழிலும் ஜெயித்து வரக்கூடிய ஒரு நல்ல வலிமை பெற்றவர். எந்த தொழிலை கொடுத்தாலும் அதில் நேர்த்தியாக செய்து, மெதுவாகத்தான் செயல்படுவார், ஆனால் நேர்த்தியாக செய்து மேம்பட்ட பொருளாதாரத்தை பெறக்கூடியவர் சனி பகவான். லக்கணத்தில் சனி இருந்தால் அவர் பொதுவாக மந்தன், ஏமாத்துக்காரர் என்று சொல்ல முடியாது. தனுசு, மீனங்கிறது சுபர் வீடு. முழுமையான சுபராக மாறி குரு பகவான் மாதிரியே செயல்படுவார். அப்போ சுபத்தன்மை வீட்டில் இருக்கிற சனி பகவான் பெரிய லெவலில் கெடுதல் செய்ய மாட்டார். அப்போ இந்த நட்பு வீட்டில் இருக்கிற சனி பகவான், லக்கணத்தில் இருக்கிற சனி பகவானால் இந்த ஜாதகர் ஓரளவு உயர்ந்த நிலைக்கும் தொழில் அதிபராக வரக்கூடியது, சிறுக உயர்ந்து மேம்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியதெல்லாம் இந்த நட்பு வீட்டில் இருக்கிற சனி பகவான் செய்வார். பிறப்பிலே ஏழ்மையாக இருந்தாலும் படிப்படியாக காசுடைய தத்துவம் தெரிந்து, காசுனா என்ன, பணம்னா என்னன்னு ஒரு அருமை உணர்ந்து, இந்த பொதுவாக லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க ஏழ்மையான வீட்டில் தான் பிறந்திருப்பாங்க. இருந்தாலும் காசுடைய அருமை தெரிந்து, உழைப்புடைய அருமை தெரிந்து, உழைத்தால்தான் முன்னேற முடியும், உழைத்தால்தான் வெற்றி பெற முடியும், உழைத்தால்தான் பணம், பொருள், மதிப்பு, மரியாதை கிடைக்கும் என்பதை உணர்ந்து எந்த துறையிலும் கீழ்நிலை பணிகளையும் செய்து படிப்படியாக முன்னேறக்கூடியவர்கள் இந்த லக்கணத்தில் சனி இருப்பாங்க. கொஞ்சம் மந்தமாக செயல்பட்டாலும் ஒரு ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் கெடுதல் செய்யக்கூடியவங்களாம் இல்லை. லக்கணத்தில் சனி இருந்தால் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள் அப்படிலாம் கிடையாது.
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத கிரகம் என்று சொல்லுவாங்க, பயப்படக்கூடியவர். ஏன்னா நீதிமான், தண்டனை கொடுக்கக்கூடியவர், பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். 7.5 சனியில், ஜென்மச்சனியில் கர்மம் செய்கிறது, பாவத்தை செய்கிறதா சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டும். பாவமே செய்யல புண்ணியம் செய்கிறவங்களுக்கு சனி பகவான் ஓரளவு கொஞ்சம் கூட அவங்களுக்கு துன்பங்களை விளைவிக்க மாட்டார். அதனால் பாவப்பட்டவங்க மட்டும்தான் பயப்படணும். அடுத்தவர்களுடைய கெடுதல் செய்யாமல் வாழ்கிறவர்களுக்கு சனி பகவான் எந்த கெடுதல் பலங்களும் செய்யவே இல்லை, செய்யவும் மாட்டார். சரினா எல்லாத்துக்கும் கெடுதல் செய்வார் என்று பயப்படலாம் வேண்டாம். பாவம் செய்யாமல் இருந்தாலே போதும். லக்கணத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்லது தான். நல்ல ஆரோக்கியமான தேகமும் உடையவர், கடின உழைப்புக்கு சொந்தக்காரர், கொஞ்சம் குட்டையாக இருப்பார்கள். மெலிந்த தேகமாக இருந்தாலும் கொஞ்சம் வயதான தோட்டத்தை உடையவர்கள் இந்த சனி பகவான் லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு. இந்த தோட்டங்கள் கொஞ்சம் அடுத்தவர்களை விட கொஞ்சம் வயது கொஞ்சம் முதிர்ந்தவர்களாக தெரியும். லக்கணத்தில் சனி இருக்கிறனால அவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியாது. இந்த லக்கணத்தில் சனி எந்த இடத்துல இருக்கிறார் பொறுத்து, சுப வலுப்பெற்றிருக்கிறாரா பாவ வலுப்பெற்றிருக்கிறார் பொறுத்து தான் அவருடைய குணங்கள் மாறுபடும். ஆனால் லக்கணத்தில் சனி இருந்தால் மற்றொரு விஷயங்களில் கொஞ்சம் தீமைகளும் நடக்கும். லக்கணத்தில் சனி இருந்தால் சனி பகவானுக்கு 3 விசேஷ பார்வை உண்டு. 3, 7, 10 3 பார்வையாக பார்ப்பார். லக்கணத்திலிருந்து 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை பால்படுத்துவார். பார்க்கும் இடத்தை அந்த ஸ்தான பலங்களை கிடைக்க விட மாட்டார். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சிகள், இளைய சகோதரர்கள் உறவுகள் கொஞ்சம் இந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் சனி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஏடாகூடமாக தான் இருக்கும். இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். முயற்சி எடுத்தால் வெற்றிகள் தாமதமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக முயற்சி எடுத்தால் தான் எந்த காரியங்களும் நடக்கும். அரசாங்க தேர்வு எழுதி அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தோன்னா கடுமையாக போராடி தான் அந்த முயற்சி எடுக்கணும். ஏன்னா 3ஆம் பார்வையாக பார்க்குறது முயற்சிகளை பூரா தாமதப்படுத்துவார். 7ஆம் பார்வையாக பார்க்குறது கலத்திர பாவத்தை பார்க்குறார். லக்கணத்தில் சனி இருந்தால் நம்முடைய விசேஷ பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ 7ஆம் பாவம் அடிபடும். திருமணங்கள் தாமதமாகும். திருமணத்தில் உரசல்கள் இருக்கும். அது 7ஆம் பாவத்தின் அதிபதியை பொறுத்து அந்த திருமணத்துடைய உயர்வு தன்மையும் நன்மை தீமையும் நடக்கும். அந்த 7ஆம் இடத்து அதிபதியுடைய சுப பாவ வலு பொறுத்து நன்மைகள் கூடுதலாகவும் தீமைகள் கூடுதலாகவும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் சனியுடைய 7ஆம் பார்வை கெடு பார்வை. அந்த 7ஆம் பாவம் கலத்தர பாவத்தை பார்க்குறனால காதல் திருமணம், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக நடக்கும். குடும்பத்தை மீறி திருமண பந்தங்கள், அது மூலம் பிரச்சனைகள், வழக்குகள், இல்லை திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள முறிவு, பிரிவு, இதெல்லாம் நடக்கும். 7ஆம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயம்னு சொல்லலாம். அது கூட்டாளிகள். இந்த கூட்டாளிகள் எல்லாமே சனியுடைய பார்வை இருக்கனால முரண்பட்ட விஷயங்களாக இருக்கும். இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒரு சொல்லுவார். நல்ல நண்பர்களாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, இல்லை ஏமாற்றப்படுவார்கள், இவரால் ஏமாற்றப்படுவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். பங்குதாரர்கள் விஷயங்களாகவும் இந்த பார்ட்னர் தொழில் சேர்ந்து பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா 7ஆம் பார்வையை பார்க்குறதுனால பார்ட்னர்கள் கிடைக்கிறது, கீழ்நிலை பணியாளர்கள் கிடைக்கலாம் கொஞ்சம் ஏடகோடமாக இருக்கும். அவர்கள் ஒரு மாதிரி பாதையில் போவாங்க, இவர் ஒரு மாதிரி பாதையில் போகிறார். லக்கணத்துக்கு சனி இருக்கிறவர் ஒரு மாதிரி போவார். அப்போ அவருக்கு இவருக்கும் இந்த பொருத்தங்கிறது சரியாக இருக்காது. திருமண பொருத்தம், கணவன் மணி பொருத்தம், வேலையாட்கள் பொருத்தம், நண்பர்கள், பங்குதாரர்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. இதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அவர் 10ஆம் பார்வை அவருக்கு விசேஷ பார்வை. அப்போ லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது ஜீவன தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலில் மந்தங்கள் ஏற்படும். ஆனால் 10ஆம் அதிபதியை வச்சுத்தான் தொழில் விருத்தி அடைவாரா, தொழிலை ஜெயிப்பாரா, தொழில் நஷ்டமடைமாது சொல்ல முடியும். சனியுடைய பார்வை மட்டும் பட்டு தொழிலே நடக்காது. அந்த சனியுடைய பார்வை அந்த இடத்தை கெடுதல் பண்ணும் என்பது பொது விதியாக இருந்தாலும் 10ஆம் அதிபதியுடைய சுப வலு பெற்று தான் அந்த ஜாதகருக்கு என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் சனி பார்க்கும் இடத்தை பால்படுத்துவார். தொழிலை விரிவாக்கம் செய்ய மாட்டார்.
இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்தாலும் பெரிய லெவலில் எதிர்பார்க்காத தனலாபங்கள் இருக்காது. தொழிலில் மந்த நிலை ஏற்படும். தொழிலில் ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும். தொழிலை நம்ம விரிவாக்கம் செய்ய கடன் வாங்கினாலும் அந்த கடன் அடையப்பட முடியாத கடனாக இருக்கும். ஜான் ஏறிச்சுன்னா முளம் இறங்கும். ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டே இருப்போம், மிச்சம் பார்க்கணுன்னு பார்த்தா ஒன்றுமே மிச்சமாகாது. தொழிலில் பல தொழில் பார்ப்பாங்க, இந்த பல தொழிலும் வெற்றிகள் அடையாது. இதை தொழிலை செய்தால் லாபம் கிடைக்குமா, அதை செய்தால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு மன போராட்டமாக இருக்கும். பொதுவாக தொழில் ஜீவனஸ்தானத்தில் எதிர்பார்க்காத லாபங்கள் கண்டிப்பாக இருக்காது. அது 10ஆம் இடத்துடைய அதிபதியின் வலு பெற்று சுபத்தன்மை பொறுத்து தான் இந்த தொழில் லாபங்கள் இருக்குமா லாபங்கள் இல்லாத சொல்ல முடியும். பொதுவாக 10ஆம் பார்வையாக பார்க்குறது அந்த கெடுபலங்களை கூட்டி செய்து அந்த தொழில் மூலம் கிடைக்கும் நன்மைகளை அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் குறைத்து தருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.